அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். இறைவனோட அருளால் இன்றைக்கி மார்கழி மாதம் 5வது நாளாக நாம் திருவம்பாவையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அவர்களின் வாழ்வில் செய்த பாவங்கள், செய்ய போகிற பாவங்கள், எல்லா பாவங்களுமே நெருப்பிலிட்ட தூசி போல மறைந்து போய்விடுமாங்க. மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடர்விளக்கம் செய்த தாமோதரனை, தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, போய பிழையும் புகுந்தருவான் நின்றனவும் தீயினில் தூசியாகும் செப்பேலோர் எம்பாவாய். வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும், மதுராபுரியில் அவதரித்தவனும், பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும், ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும், தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் கண்ணன். இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் தழும்பு ஏற்பட்டது. தாமோதரன் என்ற பெயரை தாங்கிய கண்ணபிரானை தூய்மையான உடல் உள்ளத்தோடு வந்து அவன் திருவடிகளில் தூய மலர்களை தூவி வணங்கி, வாயினால் அவனது நற்குணங்களை போற்றி பாடி, சிந்தனையில் அவனை மட்டும் நிறுத்தி நாம் தியானித்தோமானால், முன்னர் நாம் அறிந்து செய்த பாவங்களும் இனிமேல் நாம் அறியாமல் செய்யவிருக்கும் பாவங்களும் நெருப்பிலிட்ட தூசு போல தடயமின்றி அழிந்து போய்விடும். ஆகவே அம்மாய பிரானின் திருநாமங்களை விடாமல் சொல்லி பாவை நோம்பிருப்போம் வாருங்கள் என்று அழைக்கிறாள் ஆண்டாள் பெருநாச்சியார். எவ்வளோ பெரிய பொருள் பார்த்தீங்களாங்க. எவ்வளவு ஈஸியாக நம்ம பாவத்தை ஒன்றில்லாமல் நெருப்பில் இட்டது போல் தடயமின்றி அழிந்து போகிறதுக்கான காரணத்தை ஆண்டாள் அம்மா சொல்லியிருக்காங்கங்க. எப்பயுமே நல்ல பேச்சுக்கள் பேசக்கூடிய இடத்துல நம்ம இருந்தோன்னா நாமளும் நல்ல பேச்சுக்கள் தாங்க பேசுவோம். ஆண்டவன் இந்த வாயை கொடுத்ததுக்கு காரணம் அவனுடைய புகழ் பாடுவதாங்க, யாரையும் பற்றி புறம் சொல்வதற்கு இல்லை. இந்த காது பகவானோட நாமத்தை கேட்குறது, இந்த கண்ணு பகவானை பார்ப்பதற்கு, இந்த கால்கள் பகவான் இருக்கும் இடத்தை தேடி நடந்து செல்வதற்கு, இந்த கைகள் அவனை கும்பிடுவதற்கு. இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், செய்யக்கூடிய பாவங்கள், செய்த பாவங்கள் எல்லாமே தடையுமே தெரியாமல் காணா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கோதை நாச்சியார் என்னங்க சொல்கிறாங்க? பேரின்பத்துக்கான வழியை காட்டுறாங்க. அதை நம்ம இறுக பிடிச்சிக்கணுமா இல்லையாங்க? வாங்க அடுத்தது நம்ம மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? மாலரியா நான்முகனும் காண மழையினை நாம் போலறிவோம் என்றுள்ள புக்கங்கள் பேசும் பாலாறு தேன்வாய் படியீர் கடைத்திறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறையான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிய கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். என்ன சொல்கிறாங்க? இன்னும் எந்திரிக்கல தோழி. திருமாலும் பிரம்மனும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று சண்டையிட்டு கொள்ள, இருவருமே தாமே பெரியவர் என்று அறுதியிட்டு கூற, பின்னர் ஈசனிடம் சென்று கேட்டால் அவன் உண்மையை உரைப்பான் என தோன்ற, ஈசனிடம் சென்று எங்கள் இருவரில் யார் பெரியவர் என கேட்கிறார்கள். ஈசனும் அடிமுடியை கண்டுபிடிக்க முடியாத பெரும் சோதியாக வடிவில் நிற்கிறார். இருவரையும் இதற்கு மூலமும் முடிவும் கண்டுவரச் சொல்ல, பிரம்மாவோ ஈசனின் தலையை காணவும், விஷ்ணுவோ அடியை பணியவும் தேடி சென்றனராம். ஆனால் விஷ்ணுவால் காண முடியாமல் திரும்பி வந்து தான் தோற்றதை ஒத்துக்கொண்டாராம். மேலே 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 சென்ற பிரம்மாவோ விண்ணையும் தாண்டி சென்று முடியை
காண இயலவில்லை. அப்போது ஈசன் சடாமுடியில் சூடியிருந்த தாழம்பூ ஒன்று கீழே விழுந்ததாம். கீழே கீழே வந்த தாழம்பூவை பார்த்து மகிழ்ந்த பிரம்மா, இது நிச்சயம் ஈசனின் முடியில் இருந்து வந்ததால் நாம் முடிவை கண்டோம், அவருடைய ஈசனின் முடியை கண்டோம் என்று சொல்லிவிடலாம் என்று முடிவு செய்து தாழம்பூவை சாட்சி சொல்ல அழைக்க தாழம்பூவும் ஒத்துக்கொண்டதாம். ஈசன் முடியை கண்டதாக பிரம்மா கூற ஈசன் உண்மையை தெரிந்து பிரம்மாவை சபிக்கிறார். தாழம்பூவுக்கு இனி என் வழிபாட்டில் நீ இடம்பெற மாட்டாய் என்று ஒதுக்கி விடுகிறாய். அப்படி சிவபெருமானின் அடிமுடியை யாராலும் அறிய முடியாது. பிரம்மா அன்னமாக உருவெடுத்து சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவானவர் நம் அண்ணாமலையார். ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாயே. வாசனை திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறக்கூடிய இனிப்பான உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே, நம்மால் மட்டுமல்ல, இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகில் உள்ள தேவர்களாலுமே அவரை புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஈசபெருமான் உணர்ச்சி பெருங்களுடன் சிவ 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 என்று அவரை ஓலமிட்டு அழைக்கின்றோம். நீயே இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாயே, முதலில் கதவை திற என்று தோழியை எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை பெண்கள். எப்படி பார்த்தீங்களாங்க? அப்படியாப்பட்ட பெருமான் சிவபெருமான் மார்கழி மாதம் நம்மை தேடி நம் வீட்டிற்கு வருகிறார் என்றால் பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் பார்க்க முடியாத அடியையும் முடியையும் நாம் காணப்போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரித்து காலை கடன்களை முடித்து குளித்துவிட்டு விளக்கில் கோலமிட்டு விளக்கேற்றினால் தூபம் ஏற்றும் பொழுது பகவான் வருவார். அவர் பாதத்தை பற்றி கொள்வோம். அவ்வளவுதானே. எவ்வளவு எளிமையாக சொல்லியிருக்காங்க. இதை நாம் பாதுகாத்து கொள்வோம். பகவானின் அடியையும் முடியை பிடிக்கும் அளவுக்கு பார்க்கும் அளவுக்கு நமக்கு தகுதியில்லை. அவர் பாதத்தை யாது நாம் பற்றி கொள்வோம் என்று கூறி ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் என்று கூறி நாளை உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.